என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் உன் வராகி அம்மா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னோடு பேச வேண்டும் என்று அம்மா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா? என் குழந்தைக்கு இன்று இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் தெய்வங்களை வணங்கும் பொழுது மனதிற்குள் மிக பெரியதொரு தெளிவு கிடைக்கும். என் குழந்தை, மனதிற்குள் எத்தனை பாரத்தை சுமந்தாலும் செவ்வாய்க்கிழமை விடுகிறது என்றாலே அது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்து சந்தோஷத்தை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். என் தங்கமே, அப்பேற்பட்ட இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் உன்னை சந்திக்க வந்த உன் வராகி அம்மா என்னை நீ நிச்சயமாக கண்டிருப்பாய். என் குழந்தையே, இன்று நான் உன்னை காண வந்ததற்கு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இரவு நேரங்களில் உன்னை அதிகமாக பயமுறுத்துகின்றது. இரவு எதற்காக வருகின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன் மனதை போட்டு அது உறுத்துகின்றது. பயம் என்ற ஒன்று எல்லோருக்குமே இருக்கின்ற விஷயம்தான். ஆனால் கண்மூடித்தனமாக எதை கண்டாலும் பயப்படக்கூடாது. அது உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு பயம் நிறைந்ததாக மாற்றி கொடுத்துவிடும். நீ எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு பயம் மட்டுமே எஞ்சி நிற்கும். என் தங்கமே, இப்படி ஒவ்வொரு நாளையும் என் குழந்தை நீ கடந்து வர நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற அந்த பயம் விடிந்ததும் போய்விடுகின்றது. இரவு நேரம் நெருங்கியதும் மனதிற்குள் ஏதோ ஒரு சிறு பதற்றம். எத்தனைதான் உன்னை நீ தைரியமாக்க முயற்சி செய்தாலும், எத்தனைதான் தெய்வங்களை வணங்கினாலும், எத்தனைதான் பூஜை அறையிலேயே நீ அமர்ந்திருந்தாலும், அதை விட்டு வெளியில் வரும் பொழுது உனக்குள் ஒரு பதற்றம் வந்து விடுகின்றது. என் தங்கமே, இதற்கெல்லாம் காரணம் உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீய சக்திதானே? நிச்சயமாக கிடையாது. ஏன் தெரியுமா? தீய சக்திகள் இந்த வராகியானவள் இருக்கின்ற இல்லத்தில் ஒரு நாளும் இருக்காது. அவை அங்கே தங்காது. அதற்கு ஒரு பொழுதும் உன் அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன். இதையும் மீறி உனக்குள் ஒரு பதற்றம் வருகிறது என்றால் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை தீய சக்திகள் ஆட்கொண்டு விடுமோ, நம்மை சுற்றி தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றதோ என்று நீ பயம் கொள்கின்றாய். என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற நடமாட்டம் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் என்பதனை நீ புரியாமல் அங்கே இருப்பது தீய சக்தி என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இல்லம் முழுவதுமே நல்ல சக்தியினுடைய ஆதிக்கம்தான் இருக்கின்றது. அதனால் இப்பொழுது நான் சொன்ன பிறகாவது நீ தேவையில்லாத பயத்தை உனக்குள் எடுத்து கொள்ளாதே. அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் இப்படித்தானே கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இங்கே தீய சக்திகளை பார்த்து பயப்படுவதை விட சில மனிதர்களை பார்த்தால் இன்னும் அதிக பயம் உனக்கு வந்து விடுகின்றது. இவர்கள் நமக்கு எதையும் செய்து விடுவார்களோ, இவர்கள் நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்களோ என்று என் குழந்தை சில மனிதர்களை காணும் பொழுதெல்லாம் பயப்படுகின்றாய். என் தங்கமே, மனிதனை பார்த்து பயப்படுகின்ற நிலைமை இப்பொழுது அதிகமாகிவிட்டது. மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் மனிதனுக்கு தானே வருகின்றது. மற்ற எந்த ஒரு உயிரினமும் தன்னோடு இருக்கின்ற இன்னொரு உயிரினம் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. என் குழந்தை, இங்கே இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்று சரியான புரிதல் நமக்கு இல்லை. ஏனென்றால் எதை தேடி ஓடுகின்றார்கள் என்பதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னாலும் எதையோ ஒன்றை தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த நாளில் இந்த மாற்றங்கள் எல்லாம் உன்னை உறைய வைக்கத்தான் செய்கின்றது. சில நேரங்களில் சிலரினுடைய எண்ணங்களை பார்க்கும் பொழுது, அவர்களினுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றது.
நேற்று வரை நன்றாக பேசியவர்கள் இன்று முகத்தை தூக்கி கொண்டு செல்கின்றார்கள். இன்று நன்றாக பேசுகின்றவர்கள் நாளை பேசுவார்களா என்று கூட சரியாக தெரியவில்லை. என் தங்கமே, எந்த ஒரு நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் குழப்பங்கள் தோன்றுகின்றதோ, எந்த ஒரு நேரத்தில் உன்னுடைய மனது எதையோ நினைத்து பதற்றம் கொள்கின்றதோ, அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தை நீ நாடிச் செல். உன் குலதெய்வம் உன்னை கண்ணெடுத்து பார்க்கும். உன் மனதில் இருக்கின்ற மனக்குறைகள் அனைத்தையும் அந்த நொடியிலேயே அவர்கள் தீர்த்தும் வைப்பார்கள். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதை உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பார்கள். என் தங்கமே, சூழ்ச்சிகள் 1000 நடக்கலாம். உன்னுடைய குலதெய்வத்தை உன்னை காண விடாமல் செய்வதற்கு 1000 மனிதர்கள் சுற்றி வரலாம். ஆனால் தெய்வம் உன்னை அவர்களிடத்தில் நிச்சயமாக தேடி வர வைக்கும். அதுதான் குலதெய்வத்தினுடைய சக்தி என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீ அவர்களை தவற விட்டு விட்டாலும் மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் நீ அவர்களை விட்டு விடாதே. அவர்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அந்த ஆசியோடு என் பிள்ளை, உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் அவர்கள் குடியிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்களை அங்கேயே நிரந்தரமாக குடியமர்த்த வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கின்றது. இன்று நீ நினைக்கலாம், அம்மா, இன்று நீங்கள் சொல்வது போல எனக்கு என்னுடைய குலதெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, சந்தர்ப்பங்கள் தானாக அமைவது கிடையாது. அதை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது வரை உன்னுடைய குலதெய்வத்தை காண்கின்ற பாக்கியமோ அவர்களை வணங்குகின்ற பாக்கியமோ உனக்கு கிடைக்கவில்லை என்றால், என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இன்று பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள். அம்மா, எனக்கு குலதெய்வம் யார் என்றே தெரியவில்லை என்று சொல்கிறாயானால், என் தங்கமே, உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாரோ நான் இந்த வராகியானால் என்னுடைய நாமத்தை சொல்லி உன்னுடைய குலதெய்வம் உன்னை காக்க வேண்டும் என்று சொல்லிவிடு. என் தங்கமே, குலதெய்வம் தெரியாதவர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட வேண்டும். எல்லாமே உனக்குதான் அவர்களை தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை யார் என்று நன்றாக தெரியும். அதனால் நீ கவலைப்படாதே. உன்னுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்தாலே அவர்கள் உன் அருகில் வந்து நின்று கொண்டு உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்கி கொண்டிருப்பார்கள். நான் காலையிலிருந்தே உன்னோடு பேச நினைத்ததற்கு முக்கியமான காரணம் இது மட்டும்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன். என் தங்கமே, ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் மனக்குழப்பத்தில் இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அவர்கள் குலதெய்வத்தை நாடிச் சென்று அவர்கள் மனதில் இருக்கின்ற பல சந்தேகங்களுக்கு தெளிவினை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு விடையினையும் பெற்றுவிட்டு வந்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் பெற வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான நேரத்தில் தெய்வ வழிபாடை நீ மறந்து விடாதே. செய்ய முடியாத காலம் என்றால் பிரச்சனை கிடையாது. தீட்டு நேரம் அம்மா என்று என் பிள்ளை என்னிடத்தில் சொல்வாயானால், என் தங்கமே, அந்த நேரத்தில் நீ பூஜை அறைக்குத்தான் செல்ல முடியாது. மாறாக மனதார உன்னுடைய தெய்வத்தை உன்னால் வணங்க முடியும். அதற்கு யாரும் உன்னிடத்தில் வந்து தடைகளை சொல்ல முடியாது. என் குழந்தை, அதனால் எந்த நேரமாயினும் தெய்வத்தை வணங்குவதற்கென்று எந்த விதமான நல்ல நேரமோ கெட்ட நேரமோ கிடையாது என்பதை புரிந்து கொண்டு மனதார இறை நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள். எல்லாமே உன் வசமாக மாறும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.